ராஜராஜனுடைய நினைவிடம் சமாதி புதைச்ச இடம் இது. கோயில் கல்லில் ஒன்று கிடக்குன்னு இருந்துட்டோம். இப்போ 14 வருஷம் ஆகுது இதை கண்டுபிடிச்சி. ஏன் உயரத்துக்கு 5 அடி ஆழம் வெட்டணும், அதுக்கு கீழே போகுது. இந்த உலகமே அழிஞ்சு வந்தாலும் ராஜராஜன் புகழ் அழியாது. தஞ்சை கோவிலோட பிரம்மாண்டத்தையும் கம்பீரத்தையும் பார்த்த மயக்கத்திலிருந்து மீளவே எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எங்களோட அடுத்த பயணம் அதே தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சமாதியை நோக்கி. இந்த இடம் சரியா தஞ்சை பெரிய கோவில்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க உடையாளூர் என்ற ஊர்ல தான் இருக்கு. ஒரு ராஜ்யத்தையே கட்டி ஆண்ட மன்னனோட சமாதி இவ்வளோ எளிமையா இருக்குன்னு நினைக்கும் போதே நம்ம கண்கள்ல ஏற்படுற கண்ணீரையும் மனதில் ஏற்படுற இறுக்கத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. ராஜராஜனுடைய நினைவிடம் சமாதி புதைச்ச இடம் இது. ரெண்டு கருங்கல் தூணு இங்கே இருந்துருக்கு. அதில் கோடு கூட கல்வெட்டு இருக்கு. அது தொல்லியல் நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணத்தில் அவங்க நேரடியாக படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருப்பு இங்கே தடவி பேப்பரை வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணத்தில் இது தாங்கிற முடிவுக்கு அவங்க வந்ததுக்கு பிறகு இதே வாசகம் தஞ்சாவூரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டும் ஒத்து போகிறதுனால இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை இந்த கருங்கல் தூண் இந்த சின்ன போர்டு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு பிறகு மெட்ராஸ்லேருந்து மத்திய தொழில்நுட்பக்காரவங்க அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. போயிட்டு இந்த 4 ஏக்கர் சங்கரபாரதி சாமி பேருக்கு இருக்குது. எங்கள்கிட்ட இது கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக எங்கள்கிட்ட இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு என்னன்னு யாருங்களுக்கு தான் தெரியாது. கோயில் கல்லில் ஒன்று கிடக்குன்னு இருந்துட்டோம். இப்போ 14 வருஷம் ஆகுது இதை கண்டுபிடிச்சி. அது இப்படி நேரடியாக இல்லை, அதே வாட்டத்தில் இந்த சைடு சாய்வாக இருந்தது, கிராஸாக சாய்வாக இருந்துச்சு. மண்ணில் பேர் பாதி. அதை திருப்பந்தாள் சாமியார், கும்பகோணம் மடத்து சாமியாருங்க, மதுரை சாமியாருங்க, அவங்கெல்லாம் புக்கு இருக்குது. அதுலேருந்து கண்டுபிடிச்சி அவங்க இதுதான் இங்கே இருந்துக்கிட்டு அப்போ கொட்டாவெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட வாழைக்குள்ள பைச்சல் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ அகலம் பிடிச்சி வெட்டணும். இங்கே ஆள் இருக்காங்கன்னா அவங்க ஆள் கொண்டுட்டு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஆள் இங்கே சேர்ந்து போச்சு. ஏன் உயரத்துக்கு 5 அடி ஆழம் வெட்டணும், அதுக்கு கீழே போகுது. அப்படியே வாட்டமாக சாய்வாக இருந்தது. அதை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அதுக்கு கீழே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து கையால் நிமுக்க முடியல, அதுக்கு கீழே போகுது. அவங்க போனோன்னு சொல்லிட்டு அப்படியே கரும்பு கட்டுற ரோப்பு வாங்கிட்டு அதில் போட்டு அப்படியே நிமித்து வச்சு அவங்க கடைசி வரலும் இருக்க முடியாதுல்ல. இங்கே உள்ள ஏஜென்ட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போயாச்சு. போனதுக்கு பிறகு கீத்தால பந்தல் போட்டு ஐயருங்கெல்லாம் கொண்டாந்து வச்சு யாகம் வளர்த்து பூஜை பண்ணி 10 நாள் 1 வாரம் கழிச்சு அப்புறம் தான் நாங்களே இது தெய்வமாக கும்பிட்றோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல் கிடக்குன்னு இருந்துச்சும் தெரியாது. 14 வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சி. அது வரைக்கும் உங்களுக்கே தெரியாது. தெரியும் என்ன 1500 என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? இப்போ உங்க வம்சாவளி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முந்தின தலைமுறைலாம்? இங்கே எங்கள் அக்ராரத்தில் எங்கள் ஊர் ஐயருங்க 105 வயசு 110 வயசு 90 வயசில் இருந்தாங்க வயசானவங்கலாம். அவங்களெல்லாம் கேட்டதுக்கு அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லை வருத்தமா இருக்கா? இவ்வளோ பெரிய கோயில் கட்டினவருக்கு இவ்வளோ ஒரு சின்ன சமாதியா இல்லை உண்மையா இதுதான் அவரோட சமாதியா? எதனால் அவர் இங்கே வந்தார்? கிட்டத்தட்ட ஏன்னா கோயில் தஞ்சாவூரில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அவர் சமாதி இருக்குது. எதனால் இதுன்ற மாதிரி ஒரு யோசனைலாம் வரும்போது உங்களுக்கு இது என்ன விடையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தார்கிட்ட பேசும்போது இல்லை உங்கள் மூதாதையர்கள்ட்ட பேசும்போது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இது உடையாளூர். இந்த இடம் ஓட்டத்தொப்புன்னு பேர். அப்படி இருக்கும்போது பரம்பரைன்னு சொல்கிறாங்க. பரம்பரை கிடையாது. நாங்கள்லாம் எப்படியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் பரம்பரை இருக்க முடியுங்க? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ கருங்கல் தூணு கல்வெட்டில் இருக்கிறதுனால அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் இது நாங்களே தெய்வமாக கும்பிட்றோம். அதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வராங்களையா? மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் அப்போ வர்றாங்க. ஒரே கூட்டமாக இல்லை. ஏதோ நினச்சா காலையில் 10 பேர் காசம்பரம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர, அதிகமாக வரல. ராஜராஜன் புகழ் அழியாது, கடைசி வரலும் வாழும். இப்போ கோயிலாக கட்டுறதா சொல்லிட்டுருக்காங்க அறநிலையத்துறைக்காரங்க. இதை கோயில் ஆக்கிடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கல்வெட்டில் வெட்டிடுறாங்க. இந்த கல்வெட்டு அழியாது. இந்த உலகமே அழிஞ்சு வந்தாலும்
ராஜராஜனுடைய புகழ் அழியாது. கருங்கல் தோன்றுங்கள்ல 2வது உலகம் வந்தாலும் ராஜராஜன் புகழ் அழியாது. சார் இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தோம்ப்பா, எப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியுமா, இவ்வளோ அழகாக சிற்பங்கள் செய்ய முடியுமான்னு இன்னும் ஒரு மணி நேரத்தில் மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு குறுகியதுன்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது இந்த சமாதி. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே இந்த ஒரு துறவு நிலையை ஏற்பட்டு இங்கே அவரோட சமாதி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல கடவுளை நம்புறீங்களான்னு கேள்வி. கடவுளை நம்புறீங்கன்னா இந்த சொல்ல போகிற கதைகளை நம்பித்தான் ஆகணும். சிவபெருமானை நம்புகிறோம். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ராஜராஜ சோழனுடைய படைப்பு என்பது இந்த உலகத்திற்கு ஒரு மாமன்னனா, நல்ல மனிதனா, நல்ல குடும்பஸ்தனா வாழணுங்கிற படைப்பை உருவாக்கியிருக்காரு. எல்லாத்த விட தனக்கு ஒரு பெரிய பெருவுடையார் கோயிலை உலகமே போற்றக்கூடிய, வியந்து போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு கோயிலை கட்டும் நோக்கத்திற்காக இவர் படைக்கப்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கை முடிந்து, அரச வாழ்க்கை முடிந்து, ஆன்மீக வாழ்க்கை முடிந்து, எல்லாம் மனசில் நிறைவு அடைந்த மனிதர்கள் மனதை ரொம்ப லகுவாக்கிக்குவாங்க. அந்த அரண்மனை, அந்த ஆபரணங்கள், எதுவுமே வேண்டாம், அந்த ஆணவம், அந்த புகழ், இதெல்லாம் வேண்டான்ட்டு சாதாரணமாக நடந்து போவாங்க. இப்போ இவருடைய பையன் ராஜேந்திர சோழன், அவரும் ஒரு பெரிய அரண்மனையை, ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டு பண்ணவர். அவர் சமாதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு பக்கத்தில் பிரம்மதேசம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அவருடைய சமாதி இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட இது போல தான் சாதாரணமாக தான் இருக்குது. ஓகே, பெரும்பாலான இது போன்ற பயங்கரமாக தாங்க வாழும் போதே கங்கை கொண்ட சோழபுரம், இந்த பெரிய கோயில் போன்ற உலகமே வியக்கத்தக்க கட்டுற ஒரு கோயில்கள்லாம் கட்டுறாங்க. பட் அவங்களோட கடைசி கால வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அது ஒரு விதி மாதிரி இருக்கு. இப்போ இவங்க முன்னோர், இவங்க தாத்தா முப்பாட்டன் இருக்கான ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் தான் சிவபெருமான் கோயிலை காவிரி கரையின் ஓரமாக ஃபுல்லாக கட்டினது. ஆனால் அவன் சமாதி எங்கே தெரியுமா இருக்கு? காளகஸ்தியில் இருக்கு. ஒரு சமாதி நிலை அவன் இருக்கிற இடமே தெரியல. நீ சொன்னாதான் தெரியும் இதுதான் ஆதித்ய சோழனுடைய சமாதி, இதுதான் ராஜராஜ சோழன் தெரியும். இது என்னன்னா, நீ கடவுளை நம்பினீங்கன்னா இதை நம்பித்தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஆசை, இந்த இடம் என்னவா மாறணும்னு ஆசை? சிவன் கோயில் சொல்கிறாங்கல்ல, கைலாசநாதர் கோயில், அந்த கோயிலில் பூராவும் நிறைய கல்வெட்டு இருக்கு. ராஜராஜன் கட்டி வச்ச பழைய கோயில் இருந்து எடுத்துட்டு புதுசாக ராஜா கட்டின கோயிலுன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான்லாம் பிறந்திருக்க முடியாது, ஒன்றும் தெரியாது. ஆமாம், அந்த அதில் நிறைய கல்வெட்டு இருக்கு. கேணி வெட்டிருக்காங்க பாருங்க, கோயில் உள்ளாரியே ஒரு கேணி இருக்கு. அது கையால் முடலாம், இப்பவும் தண்ணி மேலேயே இருக்கும். அதில் 2 காலை வச்சுக்கிட்டு இறக்குறாங்க பாரு, அந்த கால் 2 கால் கருங்கல் கால், அதில் கல்வெட்டு இருக்கு. ஓ ஓகே, சரி சரி, அதில் கல்வெட்டு இருக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க தொழில் நிபுணருங்க. அதில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பெரிய கோயில், பெருமா கோயில், இங்கே நிறைய கருங்கல் எனக்கு வேணா தெரிஞ்சு நிறையா கிடந்தது. அது ஜாட எங்கள் ஊரில் அக்கறாரம் ஐயருங்க நிறையா. அவங்க என்ன செய்தாங்க, அந்த கருங்கல் பூரா அள்ளிட்டு போய் கருங்கல்லாம் எப்படி கொண்டுட்டு போனாங்கன்னு தெரியாது. பெரிய கோயிலாக பெருமா கோயில் கட்டிட்டாங்க. அதுல கருங்கல் கல்வெட்டு நிறைய இருக்கு. சரி சரி சரி. இப்போ போய் பார்த்தா கூட யாராவது தொழில் நிபுணர் இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு கோயிலாக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஆண்டவன் செயல், அது எப்பன்னு சொல்றது. நல்லது நடக்கும்யா. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. நடக்கும். ராஜராஜ சோழனோட சமாதியை பார்த்த பிறகு எங்களோட மனசுக்கு தோணுன ஒரு விஷயம், எத்தனை ராஜ்யத்தை கட்டி ஆண்டாலும் இறுதியில் மிஞ்ச போவது 6 அடி நிலம் மட்டுமே. ஆனால் வாழும்போது வாழ்ந்த வாழ்க்கை, செய்த செயல்கள் 1000 ஆண்டுகள் தாண்டியும் புகழை ஓங்கி ஒலிக்கச் செய்யும். இவர் சொன்னது போலதான் இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே ராஜராஜ சோழனின் புகழ் ஓங்கி ஒலிக்கும். இப்பவே இப்படி போகுது, 2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணி எப்படி போயிருக்கும்? அதுல அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சான்? பிசின் தயார் பண்ணியிருக்கான். அந்த பிசினுடைய சக்தி என்னன்னா, அந்த கல்லு மேல வச்சோன்னே இன்னொரு கல்லை மேல வைப்பான், ரெண்டும் ஒட்டிக்கும். சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் ஆர்தர் காட்டன் பார்த்துட்டு அவன் போய் ஒரு கட்டுரை எழுதுறான். திஸ் இஸ் a grand anecdote I have ever seen in the world. இந்த கட்டடம் மட்டும் சிதலை அடைஞ்சதா வரலாறே கிடையாது.